Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். போச்சம்பள்ளி, புளியம்பட்டி, அத்திக்கானூர், வேலம்பட்டி, அகரம், அரசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மானாவாரி விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் முறையான வடிகால் வசதியின்றி சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிப்காட்டில் சாய தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்களை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். சிப்காட் பகுதியில் உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலையில் கடந்த 15ஆம் தேதி டேங்க் வெடித்ததில் அருகாமையில் வசித்து வந்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் தொழிற்சாலை அமைந்துள்ள குடிக்காடு கிராமத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 50,000 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டதாக 13 வயது சிறுவன் நாடகமாடியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. புளியங்குடி பேருந்து நிலையம் அருகே வசித்து வரும் அமிர்தராஜ் என்பவர் தனது 13 வயது மகனை அடித்து போட்டுவிட்டு 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டதாக புகார் அளித்தார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர்கள் யாரும் அமிர்தராஜ் வீட்டு பகுதிக்கு செல்லாததால் அவரது மகனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் சிறுவன் தனது பிறந்தநாளை கொண்டாட வீட்டில் இருந்த பணத்தை திருடியது அம்பலமானது. திண்டுக்கல் மாவட்டம் கோபால சமுத்திரக்கரையில் அமைந்துள்ள ஒரே கல்லாலான 32 அடி உயர விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியையொட்டி 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.